நீங்களும் நானும் கேள்விப்படாத அடிமைத்தனம். அவன் என்ன பண்ணுவானா தெரியுமா? பாம்பை பிடிச்சு வச்சு பாம்பை சரீரத்துல கொத்த வைப்பானாம். பாம்பை அவனுக்கு உடம்புல பாம்பு கொத்தினாதானா அவனுக்கு போதையே வரும். எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு சொல்லி கடைசியில் அவனை கொண்டுவிட்ட டி அடிக்ஷன் சென்டர்ல அங்க 1.5 ஆண்டுகள் முயற்சி செஞ்சு அவங்க தோற்று போனதுனால வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துரும். வீட்டுக்கார கடைசியில் கொண்டு வரது பைபிள் காலேஜுக்கு. நான் எப்போ நினைச்சாலும் நான் வெளியே வருவேன், நான் எப்போ நினைச்சாலும் நான் இந்த தப்பை விடுவேன், நான் எப்போ நினைச்சாலும் பரிசுத்தமாக வாழுவேன், நான் எப்போ நினைச்சாலும் ஞானசாரம் எடுக்க தீர்மானம் பண்ணுவேன். ஏன்னோ ஒரு கட்டம் உண்டு, நீ வெளியே வர முடியாத ஒரு கட்டம். தப்பு தான், உங்கள்கிட்ட சொல்றது தப்பு தான். உலகத்தில் ഏറ്റവും കൂടുതൽ பிரசங்கம் கேட்ட ஆட்கள் யாரா இருப்பணும்? யாரா இருப்பணும்? யாரு? உலகத்தில் ഏറ്റവും കൂടുതൽ பிரசங்கம் கேட்ட ஆட்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாம். உலகத்தில் ഏറ്റവും കൂടുതൽ பிரசங்கம் கேட்ட ஆட்கள் மிக்சர் ஆபரேட்டர் மாதிரி. ഏറ്റവും കൂടുതൽ பிரசங்கம் கேட்ட ஆள் யாரா இருக்கும்? மிக்சர் ஆபரேட்டர். எந்த கன்வென்ஷனுக்கு சவுண்ட்ஸ் யார் தான்? 25 ஆண்டு கன்வென்ஷன் வைக்கிட்டு 25 ஆண்டு சவுண்ட்ஸ் யார் தான்? அவங்க தான். அது உங்க சர்ச்சுக்கு மட்டுமாவியா? ஏஜிக்கும் அவியதான். சர்ச் ஆஃப் காடுக்கும் ஐபிஎஸ்க்கும் அவியதான். அவிய கேட்காத பிரசங்கம் உண்டா? அவிய கேட்காத பாட்டு உண்டா? அவிய கேட்காத துதி உண்டா? அவிய என்ன நினைச்சிட்டு இருக்கணும்? நான் வாலியம் கூட்டுனதுனால இந்த ஆளு பிரசங்கம் பண்ணாரு, நான் வாலியம் கரெக்டா வச்சதுனால இந்த ஆளு பாடினாரு. ஆனால் அவிய மீட்டிங் எல்லாம் வந்திருக்குமே எப்படி இருப்பணும்? ஃபுல் மாப்பில் இருப்பணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கல இருப்பணும். அவியல குறை சொல்லல, அவிய கேட்காத பிரசங்கம் இல்லை.